அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படத்தை வந்து சினிமாக்கார பையில நீங்கள் வாழலாம் ஆளக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் வருது. ஸோ இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையுமே சினிமாக்காரங்க இருக்காங்கண்ணா. சினிமாவும் பிரிக்க முடியாது, அரசியலையும் பிரிக்க முடியாது. அரசியலில் இருக்கிறவங்க நடிச்சிருக்காங்க. இப்போ யூடியூப்பில் கூட ஒன்று நல்ல கலெக்ஷன்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இது இல்லைண்ணா. இப்போ நம்ம இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறோம். எல்லாருமே எல்லாத்துமே அணுகணும். அதுதான் ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து பல ஆயிரம் கோடி பிஸ்னஸ், வாழ்வாசாவா பிரச்சனை, பல எதிர்காலம். யாருக்கு இது? தாவேக்காக்கு மற்ற கட்சிக்கு. சரி, நீங்கள் எந்த நோக்கத்தில் எடுத்தீங்க, இது ஏ டீமா பி டீமா சி டீமான்னு அது உங்களுக்கு தான் தெரியும், படம் பார்த்தா தெரியும். சரிங்க. ஆனால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தா அந்த சிங்கமும் சிங்க குட்டிகளும் பிராண்டு விட்டுரும். அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? சார் நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை சார். சொன்னால் தானே சார் அப்படி ஒரு பாதிப்பு வரப்போகுது. அப்படி ஒரு எண்ணமே கிடையாது சார். நீங்கள் படம் பாருங்கள், 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ எப்போ ப்ரொடியூசர்ஸ் காமிக்கிறாங்களோ நீங்கள் அந்த படம் பாருங்கள். அப்படி நாங்கள் எதுவும் சொல்ல முயற்சிக்கவும் இல்லை. அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது, அப்படி ஒரு ட்ரையும் கிடையாது. அதனால் இப்போ யாரோ குறுக்க புகுந்து யாரோ என்னவோ சொல்கிறாங்கங்கிறதுனால அதை அவங்க நம்புகிறாங்க. அப்படி அப்படி அந்த நம்பிக்கை அவங்க படம் பார்த்தாங்கன்னா இருக்காது அவங்களுக்கு. நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தாவேக்கா நண்பர்கள், இந்த சகோதரர்கள் அந்த படத்தை தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். உங்களுக்கு அதில் அப்ஜெக்ஷன் இருந்தால் அது என்ன பண்ணோம் நாங்கள் பண்ணுறோம். உமாவதி சரிங்க. சினிமா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் மதம் இருக்காங்கல்ல, ஆத்திக நாத்திக முன்னேற்ற கழகம் என்பது உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஆத்திகம் பேசுகிறவர்கள் ஜஸ்ட் எவ்வளவு அதிகபட்சம் 2% இருக்கலாம். அவர்கள் ஒரு அரசாங்கத்தை தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்களா இல்லைன்னு தான் பதில் வரும். நாத்திகம் பேசுகிறவர்கள் ஆல்மோஸ்ட் 2% தான் இருப்பாங்க. அது அவர்களே ஒத்துக்குவாங்க. அவர்கள் ஒரு அரசாங்கத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்களா? இல்லை. இது 98%. ஸோ அப்போ நம்ம அப்படி வச்சிங்கன்னா அது பெரிய ஒரு டாப்பிக்காக போயிட்டு. பெரியார் ஐயா அவர்கள் நாத்தியம் மட்டும்தான் அவர் சொல்ல, பெண்ணுரிமை சொல்லியிருக்காரு, கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காரு, தாழ்த்தப்பட்ட குடியானவன் பெரியார் பேரறிஞர் என்ன அதற்காக பிறந்தாங்க. நம்ம சொல்லக்கூடிய தத்துவம் கொள்கைகள் எல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் ஒரு உழைப்பாளியும் ஒரு அடிமட்டத்தை ஒரு கூலிக்காரன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். அடுத்த கட்டத்தில் போக வேண்டும் என்றால் அதிகாரம் தைக்கப்பட்ட வேண்டும் என்று சொன்ன அங்கேருந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. சரிங்களா? அதனால் இது இந்த இவ்வளவு பெரிய டாபிக் போட வேண்டிய அவசியம் கிடையாது. 8ஆம் தேதி திரும்ப சொல்கிறேன், 8ஆம் தேதி படத்தை பார்த்த பிறகு எனி கொஸ்டின் நாங்கள் பதில் சொல்கிறோம். நீங்கள் பசியாக இருக்கீங்க, உங்களுக்கான நன்றி சார் வரோம். நன்றி சார். ஒரே நிமிஷம். நன்றி சார். கடைசியா இந்த படம் வந்து தேர்தலுக்கு ஒரு ஈவன் அந்த டீசரோட கீழே பார்த்தா அவ்வளோ கமெண்ட்ஸ். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு கிரியேட்டிவிட்டி மேலே இவ்வளோ கண்ட்ரோல் இருக்கு. இதை எப்படி ஒரு டேரக்டரா? அதுக்கு காரணமே அதான் சொன்னேன், வெரி முகப்பிலே சொன்னேன். இந்த கேஜி குரூப் மிஸ்டர் கண்ணன் ரவி சார் அரசியல்னாலே பயப்படுவாங்க. ஆமாம், அப்படி பயந்திருந்தால் இது ஏகப்பட்ட அரசியல் கிருத்திக்கு வந்திருக்கு. மக்கள் குரல் வந்திருக்கு. இளம் பிராயத்தில் ஈநாடுன்னு ஒரு படம், நான் சின்ன வயசாக இருக்குது கேரளாவில் ஈநாடுன்னு ஒரு படம். ஸோ இது வந்து மக்கள் சுதந்திரம். அதை தயாரித்து எடுக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைன்றதான் ஒரு விஷயம். அது கண்ணன் ரவி சார் எடுத்திருக்காங்க. காய்த்த மருந்தான் கல்லடிப்படும் என கண் கூடாய் நான் பார்த்ததுண்டு. சார் நன்றி சார். உங்களுக்கு கேள்வி, நீங்கள் விஜய் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. இப்போ இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் இது மூலமாக தொடங்கி வச்சுட்டீங்க. சோசியல் மீடியாவில் ரொம்ப வந்து கீழ்த்தரமாக வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்க. கமெண்ட் போட்டுட்ருக்காங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி வந்து நீங்கள் விஜய் சாரை நேரில் சந்தித்து விளக்கம் சொல்லுவீங்களா? நீங்கள் பேசுனாக்கா அவர் பேசுவாரா? அதாவது சார், அவர் எப்போ கூப்பிட்டாலும் சரி நான் போக தயார். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் சைட்லேருந்து நான் அவருக்கு ஃபோன் பண்ண முடியாது. நான் அவர் பயங்கர பிஸியான அலுவலில் இருக்கார். அந்த சைட்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் போய் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்கு எங்கிட்ட எந்த தடையும் கிடையாது. நான் மட்டும் இல்லை, எங்கள் டீமே கூட வரத்துக்கு தயாராக இருக்காங்க. நம்பி ஆமையா சார் சொல்லுங்க. ஆனால் கொடி பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியோட கொடி மாதிரி தான் இருக்குது. நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா அந்த படம் மூலயமா? இல்லை நான் ஓட்டு போட போவேன் தம்பி. ஏன்னா TN26ன்னு போட்டிருக்கீங்க. தம்பி அது எனது தனிப்பட்ட உரிமை. எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது. இல்லை, இந்த கிண்டல் எல்லாமே அவரை பற்றி தான் வருது. படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, அவருடைய ஸ்லோகம் தான் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு. இதுக்கு இவ்வளோ நேரம் பத்திரிகையில் பதில் சொன்னதுக்கு மறுபடியும் இதுக்கு பதில் 8ஆம் தேதி தான். இல்லை ஆனால் இல்லைனா இந்த பிளாக் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக தான் அவங்களுக்கு ஆச்சு. நம்ம இதை அக்டோபர் நவம்பரில் ஷூட் பண்ணோம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. திருப்பி சொல்கிறேன். இல்லை, நான் பார்க்கும்போது ஆளுங்கட்சி மேடையிலிருந்து ஆதரவு தாவேக்காவுக்கு கிடைக்குதோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இது நாங்கள் எப்படி பதில் சொல்கிறது தெரியல. இது வந்து திருப்பி சொல்கிறேன், சினிமா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் நம்ம எடுத்துருக்குறோம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன் ஆரஞ்ச் அண்ட் பிளாக்குக்கு. ஸோ அதானா சார் ஒரே ஒரு கேள்வி. ஆக்சுவலாக
நீங்கள் வந்து எல்லாருமே விஜயை பற்றி கேட்டோன்னே சிங்கம் சிங்கம்னு நீங்கள், ஆனால் அவர் கூட இந்த டச்சப்லேருந்து கிட்டத்தட்ட பிஆர்ஓ மேனேஜராக இருந்த பிடி செல்வகுமார் வரைக்கும் அவரை பற்றி சொல்கிறது வேறு விதமாக இருக்குது. நிஜமாவே நீங்களாம் ஒரு இருக்கீங்க சிங்கமா? உண்மையாக இல்லை யார் உங்களை பார்த்து நாளைக்கு நீங்கள் சொன்ன சிங்கங்கிற பதில் பார்த்து ஒரு 100 ஓட்டு எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது. இல்லைண்ணா உண்மையாகவே சிங்கம் தான்ண்ணா. அவர் நீங்கள் எந்த இதில் எடுத்தீங்கனாலும் சரி, இப்போ அவங்க எத்தனை பேர் என்ன சொன்னாலுமே. இல்லை எந்த ஹாஸ்பிட்டலில் சொல்கிறீங்க சிங்கம் யாருமே நெருங்க முடியாது, அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்கிறீங்களோ? ஆனால் யாரை பற்றி வேணாலும் பேசலாம்னா அது அவங்களோட கருத்து சுதந்திரம் இருக்குது. பட் அது வந்து மக்களுக்கு எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ மக்கள் ஆப்வியஸாக அது நம்ப போகிறது கிடையாதுல்ல. நட்டி சார் உங்கள் பதிலையும் எதிர்பார்க்குறோம் சார். நீங்கள் என்ன சொன்னீங்க ஒரு தடவை ஞாபகம் இருக்குங்களா? நீங்கள் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை நம்ம பேசியிருந்தோம் ஒரு தடவை ஒரு ஈவெண்ட்டில் இவ்வளோ பெரிய போஸ்டருக்கும் நல்லவனாக ஆண்டவன் கூட இருப்பானா, இவ்வளோ பெரிய பொசிஷனை விட்டுட்டு அவர் எதுக்கு அரசியலுக்கு போகிறார் நம்ம பேசுனீங்க ஒரு தடவை நீங்கள் கேட்டீங்க ஞாபகம் இருக்குங்களா? நண்பராக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்களா? அப்போ அந்த பொசிஷனில் இருந்தார், அதனால தான் அவர் சிங்கம்னு சொல்கிறேன். இப்போ அரசியலில் வந்திருக்காரு, அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்து நீங்கள் மற்ற முடிவுக்கு வாங்க. தம்பி ராமையா சார், தம்பி 8ஆம் தேதி கேள்வி இல்லாமல் போயிடும், அதுக்கு சொல்கிறேன் சார். தம்பி ராமையா சார், சிஸ்டர் சொல்லுங்கள் சார். ஒரு காலத்தில் வந்து அமைதிப்படை மாதிரி படமே வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த கருத்து கிரியேட்டிவிட்டி சுதந்திரம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணதுக்கே இவ்வளோ இந்த அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு பேசு பொருளாக ஆச்சு அது. அப்போ அதுலேருந்து தலைப்பு வச்சிங்களா அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு வந்து ரொம்ப நட்டி சார் வந்து ஏற்கனவே இன்னும் இளமையாகிட்டார், வாழ்த்துக்கள். அந்த லுக்குக்கும் இந்த நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி தோணுதில்லை, அதனால தான் கேட்டேன். நீங்களே சொல்லுங்கள் அதுக்கு பதில். சார் TN26 தங்க நட்சத்திரம் 2026 தங்க நட்சத்திரம் வந்து TN அந்த இதுதான் மீனிங்கில் தான் நம்ம வரும். ஸோ 2026 அவர் என்ன ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு அதுதான் நம்ம ரிலேட் பண்ணும்போது நீங்கள் கேட்குற மாதிரினா அவங்க எப்பயோ டிசிஷனாக எடுத்துகிட்டு அது பர்சிவ் ஆகிட்டு இருக்கு. இது இந்த இடத்துல 2026 அந்த பர்சன் என்ன எடுக்கிறாரு அதுதான் நம்மளோட மோட்டிவாக இருந்தது. அண்ட் மோர் ஓவர் நட்டி சாரில் நீங்கள் காப்பா குமார் சொன்ன மாதிரி இது ஒரு குடும்ப அரசியல் மேடை மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் அர்ஜுன் சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவரை நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது ஒரு கேமியாவாவது கொண்டு வந்திருக்கலாமா, அப்படி ஏதாவது யோசிச்சிங்களா? இல்லை சார், இது ஆக்சுவலாக எதுவுமே ஆர்டிஃபிஷியல் நம்ம இது பண்ணல. நம்ம ஒரு சின்ன ஒரு வேர்ல்டு இது. ஆக்சுவலாக தமிழ்நாடுன்னு நம்ம பார்த்தா தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடு இல்லை, இது ஒரு வேறு ஒரு உலகத்துக்கு வேறு யூனிவர்ஸுக்கு நம்ம கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் இருந்தால் எப்படி இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக. இப்போ நம்மளே பார்த்தாலே நல்லா இருக்குல்ல, அந்த ஃபீல் தான் கொடுத்துருக்கோம். யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு யாருக்குமே அது கிடையாது சார். அப்படி ஹர்ட் பண்ணால் அது நாங்கள் தப்பான பர்சன்ஸ் இல்லை ஹர்ட் பண்ணுறதை பற்றி கேட்கல அர்ஜுன் சாரை. இல்லை அதுதான் சொல்கிறேன், அது கேமியோ தேவையில்லை. லைக் ரெக்குயர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வேர்ல்டு சின்ன வேர்ல்டுக்குள்ளே கேரக்டர்ஸ் பண்ணணும்னு பண்ணோம். லைக் இது ஃபியூச்சர் கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. வாழ்த்துக்கள். தம்பி சார், தம்பி ஒரே ஒரு கேள்வி தான். உங்களுக்கு அதில் ஒரு பாதி பார்த்தோம்னது, மற்றபடி இது வந்து ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வந்து நீங்கள் ஹிலேரியஸாக சிரிச்சிட்டு இருப்பீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரெண்டாவது இன்னொரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இதுக்கு வருவாங்கன்னு நம்புகிறேன். அதில் நீங்களும் கூட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்குது. தம்பி ரமையா சார், அரசியல்வாதி கிண்டல் பண்ணுறேன் சார். சார் சொல்லுங்கள் சார். தம்பி ரமையா சார், அரசியல்வாதியை கிண்டல் பயிர்வோம் இல்லாமல் என்ன போச்சு. பொதுத்தளத்துக்கு வந்த பிறகு ஒரே ஒரு விஷயம் தம்பி, இது வந்து கிண்டல் பண்ணுவதல்ல, சுய விமர்சனத்துக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கடவுளை கூட இல்லைன்னு சொல்வதற்கான உரிமையை கடவுள் கொடுத்துருக்காரு, இருக்குன்னு சொல்கிற உரிமையை மனிதன் எடுத்திருக்காரு இல்லையா? விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்வது என்பது அதுதான். ஆக்சுவலாக இந்த கேள்விகள் என்பது 8ஆம் தேதி இரவுன்னு கேட்டால் சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ இவ்வளோ கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, இவ்வளோ தம் கட்டி பேசிட்டு இருக்கோம்ல, அல்ல எதையா நம்ம எப்படி நினைச்சோம் அப்படி நினைப்பீங்க. ஒட்டு மொத்தமாக 2 மணி நேரம் 5 நிமிஷம் குலுங்க சிரித்து கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய எங்களை வந்து கட்டி பிடிச்சி, பெண்ணாக இருந்தால் கை கொடுக்குவீங்க, ஆணாக இருந்தால் கட்டி பிடிச்சி கண்ணத்தை கடிப்பீங்க. தம்பி ரமையா சார் சொல்லுங்கள் ஐயா. சொல்லுங்க ஐயா. டைலர் தான் இதுதான் பெரிய படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, சதுரங்க வேட்டை தான் அரசியலா இல்லை அரசியல் தான் சதுரங்க வேட்டையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ரெண்டுமே அரசியல் கிடையாதுங்க. இதில் 2-3 கேரக்டர் அந்த ஷேடு இருக்கும். ஒரு காலகட்டம், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் போகிற படம். அந்தந்த காலகட்டத்துக்கான ஒரு சேஞ்ச் ஓவர்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாமே வரும். இல்லை கதையை கேட்கல. அரசியல் என்பது சதுரங்க வேட்டையா,
சதுரங்க வேட்டை தான் அரசியலா? அது எந்த பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்களோ அதை பொறுத்து. சார் நட்டி சார், அதே மாதிரி இன்னொரு கேள்வி, நடிகராக இருந்து அரசியலுக்கு வர்றதை இங்கே போஸ்டர் பார்த்தா தெரியும். சரிங்க. நீங்கள் முதல்வராக ஆசைப்படுறீங்களா இல்லை உங்கள் ஜோடி லேடியை முதல்வராக ஆசைப்படுறீங்களா? ஐயா, எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. என்ன போய் கேட்டுங்க. எனக்கு அரசியல்வாதி ஆகுறீங்களா? இல்லை, நான் ஒரு பார்வையாளன், அவ்வளோதான் சார். தம்பி கார்த்தி சார், ஒரு வரியில் கதை சொல்லுங்கள் சார். அதை ரெண்டு விதமாக சொல்லுங்கள் சார். நான் தம்பி, அதான் பணம் கொண்டவன் புகழுக்கு ஆசைப்படுகிறான், புகழ் கொண்டவன் புகழை வைத்து பணமும் புகழும் இருக்கிறவர்கள் அதிகாரத்துக்கு ஆசைப்படுவார்கள். இது ஒரு லைனாக இருக்கலாம். மேபி நேர்மறை எண்ணம், வாழ்க்கையில் நேர்மறை எண்ணம் காலம் கடந்து வெல்லும். அது மனசில் மிகப்பெரிய அமைதியை கொடுக்கும். எதிர்மறை எண்ணம் உடனடியாக வெல்லும், ஆனால் மனதின் அமைதியை கெடுக்கும். ஸோ கொடுக்கும் கெடுக்கும்ன்ற கான்செப்ட். நேர்மறை எண்ணம் வெல்லும், எதிர்மறை எண்ணம் கொள்ளும். இதுதான் கான்செப்ட். இது மக்களுக்கான படம் இது. ஸோ நீங்கள்லாம் இதை 8ஆம் தேதி இரவு கொஞ்சம் கூத்தாடுவீங்க. அப்போ தெரிஞ்சுக்க செல்லப்பட்டி. ஓகேம்மா, நீ வாத்தியாரோட பிள்ளைன்றதான் சொல்கிறேன். பிரதிபலிக்கிறது. நீங்களே திரும்பி பாருங்க, அப்போ அந்த லைட் வெளிச்சத்தில் அது எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் அது என்ன பண்ண முடியும், கலர்னா அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு வியூவில் இருக்கும். பிளாக் தமிழ்நாடு கலரு, நம்மளோட கலர், நம்மளோட அடையாளம். ஸோ அதனால இந்த ரெண்டு சென்சார்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சதுண்ணா. தம்பிராமண்ணே, தம்பி பார்வையாளர்கள் ரசிகர்கள் நம்மளோட அறிவாளிகள் நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமாம், நீங்கள் ஒரு கெட்டப் சொல்லியிருக்கீங்க, நட்டி சார் அவர் இல்லவே இல்லை, படம் பாருங்க அப்படின்னாங்க. ஓகே, ரைட்டு, அது பிரச்சனை இல்லை. ஒரு தேசிய விருது வாங்கின நடிகர் நம்ம எம்எஸ் பாஸ்கர் சார், அவர் இங்கேயும் சொன்னார், ட்ரைலர்லையும் சொல்லுவார், ஓம் சக்தி பராசக்தின்னு. தமிழகத்துடைய சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக அதுக்கு அடுத்தடுத்த வார்த்தை என்ன நாங்கள் சொல்ல விரும்பல என்னன்னு தெரியும். ஒரு நிமிஷம், அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நடிகையை உங்கள் கூடயும் நடிச்சிருக்காரு, அவங்க கூடயும் நடிச்சிருக்காரு. ஒரு படத்தில் இப்படி செய்வது சரியா? அது ஓம் சக்தி பராசக்திக்கு அடுத்து என்னங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். அரசியல் காலகட்டத்தில் சம்பந்தமே இல்லாத ஒரு நடிகையை வம்பிடுவீங்க. நீங்கள் சொன்னது காட் ப்ராமிஸாக அந்த விஷயத்தை நான் பார்க்கல. நான் வாட்ஸ்அப்பை தவிர இன்ஸ்டாகிராம் அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ தம்பி, 15 வயது பிள்ளைங்கள் 12 வயது பிள்ளைங்களும் உள்ளங்கைக்குள்ளே உலகத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க செல்லக்குட்டி. அவர்களுடைய கற்பனையெல்லாம் ஒவ்வொருடைய படைப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது அவர்களுடைய கற்பனையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய செயல் நான் நமது பிள்ளைகள், அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க நினைச்சு தான் அவர்களை பாவிக்கணுமே ஒழிய யாராவது அப்படி கேட்பது முறையாக இருக்காது. அதுக்கு படம் பதில் சொல்லும். அதான் என்னுடைய பதில். திரைப்படம் பண்ணியிருக்கீங்க, நிறைய திரைப்படம் நடிச்சிருக்கீங்க, நிறைய பேர் கூட வேலை செஞ்சுருக்கீங்க. முதல்ல நீங்கள் பெற்ற மகன் ஆக்ஷன் சொல்லி நடிக்கிறப்ப அந்த உணர்வு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? ஆமாம், அரசியல்வாதி, தொழிலதிபர்கள், சினிமாக்காரர்கள் அப்பனும் மகனும் சேர்ந்து செய்வது என்பது ரொம்ப கொடுமை. இன்றைக்கு கூட ஒரு தலைப்பு செய்தி வந்திருக்கும், மகனுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் அப்பா பிரச்சனை பண்ணுறாரு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்பாவும் மகனும் சேர்ந்து செய்வது அது அந்த அளவுக்கு என்னை நான் அதை விட அவன் பக்குவப்பட்டுருக்கான். நான் எமோஷனாலும் அவன் பேலன்ஸ் ஆகிக்குவான். அவன் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பில்லை. அவன் கோபம் இல்லாத அளவுக்கு சகிப்புத்தன்மையோடு எங்களை டீல் பண்ணான். அது எம்எஸ் பாஸ்கர் மாமா அவர்களுக்கும் தெரியும், இளவரசாருக்கும் தெரியும். ஸோ அந்த மெச்சூரிட்டி அவன்கிட்ட வந்துருச்சு. எனக்கு 20களில் வந்த மெச்சூரிட்டி அவனுக்கு 30களில் வந்திருக்கு. அவ்வளோதான். நான் சுயமாக வந்தவன், அவன் ஒரு சப்போர்ட்டில் வந்தவன், அவ்வளோதான். இதான் உண்மை, இதான் ட்ராவல். எந்த தந்தையரும் சுயமாக மேலே வந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு 15 வயதில் நாம் பெற்ற மெச்சூரிட்டி நமது பிள்ளை பெற்றுவிட வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவன் அந்த மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டான். ஸோ அந்த வகையில் அவனோட ஒர்க் பண்ணுற பொழுது நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அவன் டேஸ்ட் டோட்டலாக ஒதுக்கிட்டேன்ல. நான் இன்னும் சொல்லப்போனால் பாதி காட்சிகளுக்கு மேலே நான் சிம்பதேவனுடைய படத்தில் இருப்பேன். அதெல்லாம் தம்பி இவர் பேசுவார், ஹீரோ பேசுவார். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமாம் தம்பி பிஜி முத்தையா சொன்னீங்க, தம்பிராமையா படம் அழைச்சி கொடுத்த உடனே எனக்கு ரவுண்ட்ஸாக கண்டினியூவாக படம் உருவாகுதுன்னு. அது அப்படி இல்லை, அது உங்களுக்கு திறமைக்கான விஷயம். அது என் தாய் தந்தை எனக்கு கிட்ட ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. தவிர நாங்கள் ஒரு 5-6 டிஃப்ரெண்ட் லுக்கு பண்ணியிருக்கோம். அண்ட் எங்கள் அண்ணன் உமாபதி தம்பிராமையா சொன்ன மாதிரி அது அப்படியே அவருக்கு அவங்க போய் சேர்ந்துருன்னு நினைக்கிறேன். ஆதவர்ஜுனா சார் அண்ட் உமாபதி சார், நீங்கள் சொன்ன மாதிரி அது சிங்கம். அந்த சிங்கத்தை நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அவர் அப்படி டிஃபேம் பண்ணுற எண்ணம் எனக்கும் சரி, எங்கள் யூனிட்டுக்கும் சரி யாருக்குமே கிடையாது. தாவேக்கா தம்பியினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா எங்கள் யாருக்குமே அவரை டிஃபேம் பண்ணக்கூடிய எண்ணம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள், நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு புரியும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
அத்தனை பேருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன். எனது வாழ்க்கையாக ரிஸ்க் எடுக்கலாம், நான் புதிதாக நீ பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. எனது மகனுடைய வாழ்க்கை என்கிற பொழுது பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. என்னன்னா, நான் ஒரு கதையை எழுதி கொடுத்துட்டேன். ஜென்சிட்டின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த படைப்பை எனக்கே பிரமாதப்படுத்தி காமிச்சிட்டாப்ல. ஸோ தம்பி ஆதவர்ஜுனா அவர்களே, உங்களுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு மேடையில் நின்று கண்கசிய ஒரு 6 அடி உயரத்தில் நின்று அழுகிற பொழுது நானே நிகழ்ந்துட்டேன். உங்களுடைய பெரியம்மா திலகவதி அம்மா எங்களுடைய எனக்கு அம்மா மாதிரி, உங்களுடைய பெரியம்மா பிள்ளை ஆமாம் தயாரிப்பாளர், அந்த அவருடைய தயாரிப்பாளருடைய படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம். சமுத்திரக்கணிக்கு ஃப்ரெண்டு, எனக்கு அவருடைய தம்பி நட்டிக்கு ஃப்ரெண்டு, உங்கள் அண்ணன். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. மேலெழுந்த வரியாக கேட்ட தகவலை வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வந்து விட வேண்டாம் என்று மட்டும் எனது அருமை தம்பி ஆதவ் அர்ஜுனா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உணர்ச்சி வசப்படுகிறவர், எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு 100% விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள், மிகவும் செயல்படும் வீரன், ஃபிட்னஸ். 5 வருடத்தில் கண்ணுக்கு முன்னால் தாயை தவிக்க விட்டவர்கள். ஆமாம், இந்த உணர்வெல்லாம் உள்வாங்கிறவன். ஸோ நான் யாரை பற்றி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும், அவ்வளவு ஆய்ந்து பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறவன். அன்பு தம்பி அவர்களே, ஆதவ அர்ஜுனா அவர்களே, நீங்கள் சங்கட்டப்படக்கூடிய வகையில் இந்த படம் ஒரு நூலளவு கூட இருக்காது. இதையா நாம் சங்கட்டப்பட்டு விட்டோம் என்று நீங்களே எனது நம்பர் தேடி அண்ணா அப்படி என்று பேசுவீர்கள். அப்படித்தான் இந்த படம் இருக்கும் என்று ஒரு சிறு விளக்கத்தை மட்டும் இந்த இடத்தில் கொடுத்து கொண்டு, அன்பிற்குரிய பிரசன்ட் மீடியா, எனது மகன் போராட்டத்தில் என பல வருடங்களாக போராடி பயணம் போய்கிட்டே இருக்கோம். இந்த படத்தை நிச்சயமாக 8ஆம் தேதி இரவு எனது அன்பு சகோதரிகளும் சகோதரர்களும் படத்தை பார்த்து முடித்த பிறகு எனக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எக்ஸலண்ட் ஃபன். அவன் நெப்போட்டிசம் கான்செப்டுக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக ப்ரீவியஸ் நிறைய இயக்குநர்களிடம் அவரை நான் ஒப்படைத்தேன். நான் கூட இயக்கினேன். எங்கும் அவன் சரி, அவர் எதிர்பார்த்து நடக்கவில்லை என்கிற பொழுது தொழில்நுட்பம் இசையா, அன்பு தம்பி ஒயிட் லோட்டஸுடைய ஓனர் ஒன்றாவது பார்ட்னர் தம்பி சுகுமார், மைனா கும்கி படத்தினுடைய கேமராமேன், அண்ணே என்னென்ன தம்பி சிசிலாம் இவ்வளவு நாலேஜபிளாக இருக்காப்புல, தடுப்புக்கா சிவா. இதுதான் ஒரு தந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம். அந்த மகிழ்ச்சி நீங்களும் உணர்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி. உயர்ந்த நிலையில் இருப்பதாக நான் கருதுவது MS பாஸ்கர் மாமா, ஒரு சிவனடியார், என் மரியாதைக்குரிய எங்கள் ஐயா மகன் இளவரச ஐயா. நாங்கள் 3 பேரும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம். 3 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு என்பது இந்த படம் தான். அது என் மகன் இந்த கதை சொல்லிவிட்டு அவன் உள்வாங்கிட்டான். அரசியல் குடும்பத்திலேருந்து வந்த காரணத்தினால் நான் கதை எழுதிவிட்டால் பத்தாது, அந்த கதையை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நான் கதை எழுதி கொடுத்துட்டேன். இந்த வசனத்தில் பாதி தான் நான் எழுதியிருக்கேன், மீதியா தான் எழுதியிருக்கிறான். இதில் விட்டு போன கலைஞர்களின் நிறைய மேடைகள் இருக்குது, நான் சொல்லிக்கிறேன். விஜய் சந்திரசேகர் அவர்களுக்கு இது வேறு ஒரு கலர் கொடுக்கும். என்ன அருமை மகள், ஆமாம், இது மேடையில் பேசுகிற பொழுது அப்படி நெகிழ்ந்தேன். என்னடா மடை திறந்த வெள்ளம் போல் ஒரு ஃப்ளோவில். ஆமாம், காலம் உங்கள் அப்பா இருக்குதுங்கடா, மேலே இருக்கார், இறைவனாக இருந்து ஒரு முறை ஒரு வழி நடத்துகிறாரு. ஆமாம், அந்த பிள்ளையை நான் பார்க்குறப்ப சொன்னேன், ஒரு பர்பில் சுல்தானா போல நீ நிறைய படி, மிகப்பெரிய உள்வாங்கக்கூடிய திறன் இருக்குது, மெமரி பவர் இருக்குது, மேடை ஆளுமை இருக்குது. ஸோ மல்டி விஷயத்தில் போ, பன்முகத்தன்மையோடு போ அப்படின்னு. ஸோ அந்த பாப்பா அதை உள்வாங்கிட்டது. அதே போல் ஒரு பரதநாட்டிய கலைஞராக ஒரு கலைஞர் தேவைப்படுகிற போது கும்கி 2 ஹீரோயின் சிந்தா ரவி அதை உள்வாங்கிட்டு ஒரு பரதநாட்டிய மங்கையாகவே நடிச்சிருக்கிறாங்க. அருமை தம்பி முத்துக்குமார். ஆமாம், ஒரு தமிழ் உச்சரிப்புக்காகவே அந்த காலத்துலேருந்து எடுத்தோம்னா அதில் இன்றைக்கி சமீபத்தில் ஒரு தமிழை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இவனை பார்த்து பராமரிப்படக்கூடிய வகையில் அந்த அற்புதமான பிள்ளை அது இந்த படத்துக்குள்ளே வந்தது. என் அருமை மகன் கதிர், ஆதித்யா கதிர், செல்ல பிள்ளை, தங்கமானவன். நம்மளை உட்கார வச்சு நமக்கு பக்கத்தில் நம்மளை கிண்டல் அடிப்பான், நம்மளுக்கே தெரியாது, அவ்வளோ பெரிய மிகப்பெரிய. அதே மாதிரி ஜாவா சேதுராமன், எத்தனை காட்சி தம்பி சார் சொன்னாங்களா வர்றேன். ஸோ இப்படி தான் எல்லோருமே வந்தாங்க. ஜாவா சுந்தரேசன், அதே போல் இந்த மேனேஜர் தர்புகா சிவா. நிச்சயமாக தர்புகா சிவா என்னாவே கிட்டத்தட்ட ஒரு மெலடி அப்படி. ஸோ இந்த படம் என்பது என்கிட்ட சொன்னான், சார் உங்கள் புள்ள கதற கதற காதலிக்கிறார் சார் அப்படின்னாப்புல.
ஸோ இப்போவும் மேடைக்கு வர முடியாததுக்கான காரணம் அடுத்து ஒரு ரீலில் ஒரு கரெக்ஷன் சொல்லியிருக்கான். ஸோ இன்டர் காலேஜ் காம்படிஷனில் என் பிள்ளை வந்து கல்லூரியில் சாங்கை சூஸ் பண்ணி ஆடிடுது. அதுதான் ஸோ இசை என்பது அவனுக்கு இயல்பில் இருக்குது. வீட்டுக்குள்ளே உட்காந்து எப்பொழுது ஒரு காட்சியை விசப்படுத்துகிற பொழுது அந்த கதை உள்வாங்கிட்டதுனால தான் வந்தான். இந்த கதையை ஆஃப்டர் மேரேஜ் முதல் உமாபதி ராமையா வருகிறானே என்கிற பொழுது ஒரு தந்தைக்கு பதட்டம். இப்போ எனக்கும் அர்ஜுன் சாருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ யாரும் தம்பிராமையாவோட மகன் சொல்கிறதில்ல. அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகிறேன், உமாபதி பிரபண்ண பேசுகிறார், தம்பி அர்ஜுன் மரமே எப்படி இருக்கான் ஓகே. ஸோ இப்போ ஆஃப்டர் மேரேஜ் கதாநாயகனாக இருக்கணும்.